உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஹாட் ஃப்ளாஷஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். குறிப்பாக இந்த மெனோபாஸ் என்று சொல்லக்கூடிய மாதவிலக்கு நிற்கின்ற காலத்திலே மங்கையருக்கு வரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. ஆண்களுக்கும் இது வருவதுண்டு. ஹாட் ஃப்ளாஷ் என்று சொல்லுகின்ற பொழுது சில நேரங்களிலே உடல் அனல் போல, காய்ச்சல் காணுவது போல சூடாக இருப்பது, எரிச்சலாக இருப்பது, ஒரு படபடப்பு ஏற்படுவது, மனதிலே ஏதேனும் ஒரு பயம் தோன்றுவது, இப்படிப்பட்ட நிலை வருகின்ற பொழுது அதை ஹாட் ஃப்ளாஷ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் என்ற காடி நமக்கு கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அதனோடு சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து, தேன் சேர்த்து, நீரோடு கலந்து அன்றாடம் 2 வேளை என்று சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் என்று சொல்லுகின்ற திடீரென்று உடலிலே ஏற்படுகின்ற மாற்றம், எரிச்சல், காய்ச்சல், இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இது விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, கண் பார்வை கூர்மை பெற, குறிப்பாக தூரத்து பார்வை சரியாக வராத நிலையிலே அவர்களுக்கு மைனஸ் பவர் என்று சொல்லுகின்ற கண்ணாடியை கொடுப்பது வழக்கம். கிட்ட பார்வை அவர்களுக்கு கிடைக்கும். படிப்பதற்கு ஏதும் சிரமம் இருக்காது. தூரத்தில் இருக்கின்ற எழுத்துக்களையோ பொருட்களையோ பார்ப்பது சிரமமாக இருக்கும். அதை தூர பார்வை என்று சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்ட நிலையிலே தண்ணீர் விட்டான் கிழங்கு, ஆஸ்பராகஸ் ராசிமோசஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. தண்ணீர் விட்டான் கிழங்கு நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடியது. கிழங்காகவும் கிடைக்கும், அது சூரணமாகவும் கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை வாங்கி 1 தேக்கரண்டி அளவு எடுத்து பாலும் தேனும் கலந்து இரவு படுக்க புகுமுன் பருகிவிட்டு படுப்பதினாலே நாளடைவிலே அது கண் பார்வைக்கு, கண் நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும், மூளை நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும், உடலுக்கு தெளிவு தரக்கூடியதாகவும், ஆண்மைக்கு பலம் தரக்கூடியதாகவும், விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் கூட இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு விளங்கும். குறிப்பாக கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு இதை அன்றாடம் 1 மண்டலம் பருகுவது என்பது நன்மை பயக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நாம் அடுக்கலையிலே கண்டிப்பாக வைத்திருக்கக்கூடிய பொருள்களிலே ஒன்று இஞ்சி அல்லது சுக்கு. இதை ஜிஞ்சிபர் அஃபிசினேல் என்று தாவர பெயராலே சுட்டுவது உண்டு. ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது இஞ்சி என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது. இந்த இஞ்சி ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று தூண்டுவிப்பானாக விளங்குகிறது. உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருக்கிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமானத்தை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. இது ஒரு கார்டியாக் டானிக் என்கின்ற வகையிலே இதய நாளங்களை இதமாக வைத்து குருதி ஓட்டத்தை சீராக செல்ல செய்து இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இருமலை போக்குகிறது, சளியை நீக்குகிறது, பசியை தூண்டுகிறது. இந்த இஞ்சி எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள்.
நேயர்களே, நாம இன்னைக்கு இஞ்சியோட மருத்துவ குணங்கள் என்ன, நாம உணவா பயன்படுத்தக்கூடிய இஞ்சியை மருந்தா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம இஞ்சியை பயன்படுத்தி பசியை தூண்டக்கூடிய ஒரு மருந்து, ஜீரணத்தை தூண்டக்கூடிய ஒரு மருந்து, நெஞ்சக சளி மற்றும் இருமலை போக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: துருவிய இஞ்சி, ஏலக்காய், இந்துப்பு, வெல்லம், கற்கண்டு. இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நம்ம இங்கே துருவி வச்சிருக்கோம். இஞ்சிக்கு தோல்ல விஷம் அப்படின்றதுனால நம்ம எப்பவுமே இஞ்சி யூஸ் பண்ணும்பொழுது, சமையலுக்காகவோ மருந்துக்காகவோ பயன்படுத்தும் பொழுது தோல் சீவிட்டு தான் பயன்படுத்தணும். இந்த இஞ்சியோட நம்ம வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் வெல்லமும் சேர்த்து நீர் விடாம வதக்கிடலாம். இந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய நீரே இதற்கு போதுமானதா இருக்கும். நம்ம தனியா தண்ணீர் விடணும்னு அவசியம் இல்லை. சிறு தீயில வச்சு கை விடாம நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா இது சீக்கிரமா அடி பிடிச்சிடும். இது தேவையான பொழுது நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மருந்து தயார் பண்ணி சாப்பிடலாம். ஓரிரு நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இதோட நம்ம இப்போ இந்துப்பு சேர்த்துக்கலாம், ஏலக்காவும் சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை அளவு, இந்துப்பு ஒரு சிட்டிகை அளவு. இந்துப்பு ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால நம்ம இந்துப்பு சேர்க்கிறோம். இஞ்சி ஒரு பசி தூண்டியா செயல்படும். நமக்கு பசி எடுக்காம, சாப்பாடு பிடிக்காம இருக்கும் பொழுது, வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த மருந்தை செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல பசியை தூண்டக்கூடிய மருந்தா இருக்கும். அதே போல இஞ்சி வியர்வையை தூண்டக்கூடிய மருந்தாவும் உமிழ்நீரை தூண்டக்கூடிய மருந்தாவும் இருக்கும். சலைவரி செக்ரீஷன் கம்மியா இருக்கும் பொழுது, எச்சில் சுரப்பு கம்மியா இருக்கும் பொழுது நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா அது சலைவரி கிளான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா செயல்படும். அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வியர்க்கவே வேர்க்காது, அவர்களுக்கு வெயில் காலத்துல கூட அந்த அளவுக்கு வியர்வை வெளியில வராது. அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்தை தினமும் ஒரு உருண்டை அளவு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இது ஒரு வியர்வை சுரப்பிகளை தூண்டக்கூடிய மருந்தா செயல்படும். இப்ப இது கொஞ்சம் இலகின பதத்துல இருக்கும் பொழுதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதும் இது கெட்டி ஆயிடும். இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கற்கண்டு பொடி தூவி உருண்டைகளா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மருந்தோட அளவு பார்த்தோம்னா நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிடலாம். அதிகமா எடுத்தோம்னா சூடாயிடும். அதனால இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம்னாலே போதும். வாந்தி குமட்டல் பித்த மயக்கம் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். இஞ்சி ஒரு அகட்டுவாயு அகற்றியா இருக்கிறதுனால வாயு தொல்லை இருக்கிறவங்க, அடிக்கடி கேஸ் ட்ரபிள் ஏற்படுறவங்க இந்த மருந்தை தினமும் ஒரு வேளை உணவுக்கு பின் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிற்றில் ஏற்படக்கூடிய ப்ளோட்டிங், ஃபிளாட்டுலன்ஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய மருந்தா இது செயல்படும். அதே போல வீசிங் இருக்கிறவங்க, இருமல், தொடர் இருமல், வீசிங் இருக்கிறவங்க இஞ்சியை மாதுளம்பழ சாரோட சேர்த்து தேன் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது வீசிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தா இருக்கும். இஞ்சி சாறு 15 ml அளவுக்கு எடுத்துக்கணும். அதோட சம அளவு 15 ml அளவுக்கு மாதுளை சாறு, அதோட 15 ml அளவுக்கு தேன். இவை மூன்றும் சேர்த்து காலை மதியம் இரவுன்னு 3 வேளையும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, ஓரிரு நாட்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுதே நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாவும், சுவாச பாதையில ஏற்படக்கூடிய அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாவும், வீசிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். இது இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதோட நம்ம கொஞ்சம் கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். இது குழந்தைகளுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். 3 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஒரு சுண்டைக்காய் அளவு இது கொடுக்கலாம். பெரியவர்கள் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாம். இஞ்சி, ஏலக்காய், இந்துப்பு, வெல்லம் மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்தை தினமும் 2 வேளை காலை மாலைன்னு உணவுக்கு பின் நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள காற்றை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாவும், பசியை தூண்டக்கூடிய மருந்தாவும், பித்த மயக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, இஞ்சி கிழங்குக்கு இருமல், ஐயம், ஓக்காளம் இவை போகும். இவை மட்டுமல்லாமல் வஞ்சிக்கின்ற சன்னி சுரத்தோடு வன்பேதி போகும். மிஞ்சுகின்ற மேகத்தோடு வாதமும் போகும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே இஞ்சியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இருமலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. காஃப் என்று சொல்லுகின்ற சாதாரண இருமலாக இருந்தாலும் சரி, ஊஃபிங் காஃப் என்று சொல்லுகின்ற கக்குவான் இருமலாக இருந்தாலும் சரி, அவற்றை போக்குகின்ற ஒன்றாக
இஞ்சி விளங்குகிறது. அதனோடு ஐயம் என்று சொல்லுகின்ற பொழுது கபம், ஈழை என்று சொல்லுகின்ற வகையிலே கோழையை அறுக்கின்ற ஒன்றாக, டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே, மியூகோப்ரூலன்ட் என்கின்ற நிலையிலே சளியை கரைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. ஓகாலம் என்று சொல்லுகின்ற பொழுது குமட்டல், நௌசியா, வாமிட்டிங் என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. சன்னீசுரம் என்று சொல்லுகின்ற பொழுது குளிர் காய்ச்சல் இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. வன்பேதி என்று சொல்லுகின்ற பொழுது நீர்த்த பேதி, அதிகமான டயரியா என்று சொல்லுகின்ற அதிகமான கழிச்சல் இவற்றை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு அகட்டுவாயு அகற்றியாக, ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு தீபனம் என்று சொல்லக்கூடிய பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக, ஒரு அப்பிடைசர் என்கின்ற நிலையிலே இஞ்சி நமக்கு பயன் தருகிறது. இந்த இஞ்சியோடு எலட்டேரியா கார்டமோம் என்று சொல்லக்கூடிய ஏலம் சேருகின்ற பொழுது ஏலமும் சளி இருமலை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜிசிக், ஆன்டி பைரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை ஏலம் பெற்றிருக்கிறது. சளியை கரைக்கிறது, நுண்கிருமிகளை போக்குகிறது, காய்ச்சலை தணிக்கிறது, குருதி ஓட்டத்தை தூண்டக்கூடியதாக ஏலம் விளங்குகிறது. ஏலம் வாயிலிட்டு மெல்லுகின்ற பொழுது இந்த ஓரல் ஹெல்த் என்று சொல்லுகின்ற வகையிலே பல்லுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை போக்கி வாய் துர்நாற்றத்தை நீக்கி பற்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக ஏலம் விளங்குகிறது. இஞ்சியும் ஏலமும் அதனோடு இனிப்போ உவர்ப்போ சேர்த்து நாம் பானமாக சாப்பிடுகின்ற நிலையிலேயோ அல்லது ஒரு லேகிய பதத்திலே நாம் சாப்பிடுகின்ற நிலையிலேயோ பசியை தூண்டுகிறது, உடலுக்கு உஷ்ணத்தை தருகிறது, சளியை போக்குகிறது. இப்படி பல்வேறு நோய்களுக்கு இஞ்சி மருந்தாகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இஞ்சி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.